इस नया सप्ताह में आप सबको देखने में मैं बहुत खुश और आनंद महसूस करता हूँ। இந்த புதிய வாரத்திலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். कितने लोग खुश हैं? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? क्या आप सब खुश हैं? சந்தோஷமா இருக்கிறீங்களா? हमेशा आनंदित रहना ही हमारा ताकत है. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. ज्यादा खुश रहें तो ज्यादा ताकत है. ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கன்னா ரொம்ப பலன் இருக்கும். कम खुश रहें तो कम ताकत है. உங்க சந்தோஷம் குறைவா இருந்துச்சுன்னா குறைவான பலம் தான் உங்களுக்கு இருக்கும். So ज्यादा खुशी की ओर बढ़ते जाएं. அதிக சந்தோஷத்திலே முன்னேறி செல்லுங்கள். जितना ज्यादा खुशी में बढ़ेंगे उतना ताकत बढ़ता है. அதிகமான சந்தோஷம் அதிகமான பலனை கொண்டு வரும். चिंता से बाहर आना, मैंने आपको बताया, पहला आदम से बाहर आते हैं. நீங்க கவலையிலிருந்து வெளியே வருவது என்பது முதலாம் ஆதாமின் சாயலிலிருந்து, அதாவது முதலாம் ஆதாமிலிருந்து நீங்கள் வெளியே வருகிறீர்கள். So चिंता से बाहर आने का जो परिश्रम है उसको कभी मत छोड़ना है. நீங்க கவலையிலிருந்து வெளியே வருகிறதான அந்த முயற்சியை ஒரு நாளும் விடக்கூடாது. आपकी जिंदगी की बाकी सारे बातों को से ज्यादा, सबसे खतरनाक चिंता और डर. உங்க வாழ்க்கையில மற்ற காரியங்களை விட அதிகமாக இருப்பது கவலையும் பயமும் தான். खतरनाक है. அது ரொம்ப பயங்கரமானது. ये दोनों को अगर हम ऐसे ही ले रहे हैं, அத இந்த ரெண்டுத்தையும் ரொம்ப ஈஸியா ரொம்ப சாதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, चिंता डर, கவலையையும் பயத்தையும், मैं आपको कह रहा हूँ, நான் உங்களுக்கு சொல்கிறேன், कभी जिंदगी में आप परमेश्वर तव में बढ़ नहीं सकता है. நீங்க ஒரு நாளும் தேவத்துவத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியாது, வளர முடியாது. ये दोनों आपके बड़ा रुकावट बन के खड़े रहेंगे. இது ரெண்டும், கவலையும் பயமும் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு தடைக்கல்லாக அது நிற்கும். ये दोनों को अपनी जिंदगी से जो बंदा हटा रहा है अपने रास्ता से, எந்த மனிதன் தன்னுடைய வழியிலிருந்து கவலையையும் பயத்தையும் விலக்குகிறானோ वो परमेश्वर तव में प्रवेश करता है. அவன் தேவத்துவத்துக்குள் பிரவேசித்து விட்டான் என்று அர்த்தம். क्या आप चाहते हैं आप परमेश्वर तव में जिए? நீங்களும் ஆசைப்படுறீங்களா அந்த தேவத்துவத்தில் வாழ்வதற்கு? अगर आपके अंदर ऐसा इच्छा है, உங்களுக்குள்ள அந்த விருப்பம் இருக்குன்னா, जिंदगी में कभी भी चिंता और डर, ये दोनों चीजों से, है ना, बाहर आने में कभी भी पीछे मत हटो. நீங்க இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் கவலை பயத்திலிருந்து வெளியே வருகிற அந்த முயற்சியை ஒரு நாளும் விட்டுவிடக் கூடாது. चिंता और डर, ये दोनों जो है हमारे अंदर, मैंने आपको पहले ही बताया, हमारे अंदर डिफॉल्ट में आ चुकी है. நம்ம அந்த கவலையும் பயமும் நான் ஏற்கனவே சொன்னது போல அது விழுந்து போன ஆதாமின் மூலமாக நமக்குள் ஏற்கனவே வந்தாயிற்று. इस दुनिया में रहने वाले हर एक इंसान के अंदर ये दो चीज जरूर उनके अंदर राज्य करता है. இந்த பூமியில வாழ்கிற எல்லா மனிதர்களுக்குள்ளும் இந்த கவலை பயம் இது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. हर एक व्यक्ति, எல்லாத்துக்குள்ளேயும். इसको जीतने वाले लोग बहुत ही कम हैं. இத ஜெயிக்கிறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. सो आप आपकी जिंदगी में इसको जीतना, आप लोग इसके ऊपर, इसके विरोध में आपकी जो लड़ाई है उसको कभी मत छोड़ना है. இதற்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த ஃபைட்டை விட்டுறக்கூடாது. இதுல இருந்து வெளியே வருகிற முயற்சியையும் நீங்கள் விட்டுவிடக் கூடாது. Fighting with fear and fighting with worry is fighting against the image of the old man. நீங்க हमेशा ये शब्द हमेशा आपके दिमाग में रहना है. நீங்க ஒரு காரியத்தை உங்க மனதில எப்போதுமே வைத்துக்கணும். கவலையும் பயத்திலிருந்து நீங்க வெளியே வரீங்கன்னா, விழுந்து போன ஆதாமிலிருந்து நீங்கள் வெளியே வருகிறீர்கள் என்ற காரியத்தை உங்கள் மனதிலே நன்றாக எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். பயத்துக்கும் கவலைக்கும் எதிராக சண்டை போர் செய்கிறவர்கள் ஆதாமின் சாயலுக்கு எதிராக போர் செய்கிறார்கள். ஏன்னா அது ஒரு சாயல்.
அது நம்ம டிசைன்லயே உள்ள வந்துருச்சு. அது பிறந்ததுல இருந்தே நமக்குள்ள வந்து அந்த ஃபியர் அண்ட் வரிங்கிறது நம்முடைய ஆன்மாக்குள்ள இன்பில்ட்டாவே வருது. எல்லாத்தையுமே கவலை பயங்கிறதுல இருந்து தான் செய்யறோம். सारी बातों को हम अपने जिंदगी में फियर और चिंता से ही करते हैं. ये बचपन से जैसे हम पैदा हुआ तब से ही हमारे अंदर इनबिल्ट में आ चुके हैं. நம்ம எப்ப பிறந்தோமோ அப்பையில இருந்தே கவலையும் பயமும் அது தானாகவே இன்பில்ட் ஆயிடுச்சு, உள்ள அது உருவாயிடுச்சு. जो बंदा ये दोनों को तोड़ दिया अपनी जिंदगी से, எந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே இந்த இரண்டு விஷயத்தையும் உடைக்கிறானோ முறியடிக்கிறானோ वो बंदा इस दुनिया में बहुत कुछ हासिल कर सकता है. அந்த மனிதன் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே अनेक காரியங்களை அவன் ஜெயிக்க முடியும். आप बहुत कुछ कर सकते हैं. ரொம்ப நிறைய நீங்க செய்ய முடியும். क्योंकि हमें रोकने वाला एक चीज फियर एंड वरी. फेलियर का फियर है ना, वरी, ये दोनों ही हमें हमेशा रोकता है. நம்மள தடை செய்யறது இந்த இரண்டு கற்கள் தான், கவலை, தோல்வியின் பயம். கவலை இதுதான் நம்மள எப்போதுமே தடையா நின்னுகிட்டே இருக்கு. यहाँ पे आप में से बहुत सारे लोग हैं, बहुत टैलेंटेड है आप लोग. உங்களில் अनेक திறமைசாலிகள் अनेகர் இருக்கிறீர்கள். God has blessed you with lot of talents. உங்களை வந்து தேவன் अनेक திறமைகளால ஆசீர்வதிச்சிருக்கிறார். But आप अभी तक जिस हाइट में जाना है वहां पे नहीं जा पा रहे. நீங்க எந்த உயரத்துக்கு செல்ல வேண்டுமோ அந்த உயரத்துல இல்ல நீங்க. कारण क्या है? காரணம் என்ன? आपके अंदर ही फियर है. உங்களுக்குள்ள இருக்கிறதான பயம். इसको पहले बाहर करो. இத வந்து முத வெளியேத்துங்க. फियर से कैसे बाहर आए? பயத்திலிருந்து எப்படி வெளியே வருவது? फियर से बाहर आना एक साधारण एक बात नहीं है. பயத்திலிருந்து நீங்க வெளியே வர்றது என்பது அது வந்து ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. उसके लिए हम खुद एक स्टेप लेना पड़ता है. அதுக்காக சில நிலைகள், சில முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். पहले आपके अंदर से एक चीज हटाना आपके माइंड से, फेल हो जाऊंगा तो क्या होगा. நீங்க உங்க மனசுல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து போடணும். நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு எண்ணத்தை எடுத்துடணும். अयो मैं हार जाऊं तो क्या होगा. ஐயோ நான் தோத்துட்டேன்னா என்ன பண்றது. आज सबसे बड़ा प्रॉब्लम यही है, लोगों को फियर ऑफ फेलियर्स. இப்ப வந்து ஜனங்களுக்குள்ள அதிகமா இருக்கிற பயம் என்னன்னா தோல்வி அடைந்து விடுவேன் என்கிற பயம். मैं आपको एक बात बताता हूँ. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். There is nothing called as success. There is nothing called as failure. வெற்றி என்றும் ஒன்றும் இல்லை, தோல்வி என்னும் ஒண்ணு கிடையவே கிடையாது. सब कुछ इंसान ने बनाया हुआ है. எல்லாமே மனிதன் தான் உருவாக்கணும். ये सक्सेस, ये फेलियर है. இது வந்து வெற்றி, இது ஒரு தோல்வி அப்படின்னு அவன் தான் உருவாக்கியிருக்கான். See, हर एक चीज का रिजल्ट्स होता है. वो हम जैसे चाहते हैं वैसे भी होता है. कभी हम जो हमने नहीं चाहा वो भी होता है. हर एक बात में ये चीज होता ही होता है. எல்லா விஷயத்திலயும் நம்ம நினைக்கிறது நடக்குது, நம்ம நினைக்காதது நடக்குது. எல்லா விஷயத்திலயும் ஒரு சக்சஸ் இருக்கு. எல்லாத்துலயுமே இது ரெண்டுமே இருக்கு நமக்கு முன்னாடி. சரியா? இது ரெண்டுல எதை சூஸ் பண்றதுங்கிறத நினைச்சு பயந்துகிட்டு இது ரெண்டுல இது வந்துடக்கூடாதுன்னு எவ்வளவு பயப்படுறியோ அந்த அளவுக்கு நீ பின்னாடிதான் நிப்ப லைஃப்ல. एवरीथिंग, हर एक चीज इस दुनिया में एक एक्सपीरियंस है. हर एक चीज को एक्सपीरियंस के रूप में देखो. सक्सेस फेलियर के रूप में देखना बंद करो पहले. உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் ஒரு அனுபவமாக நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்க வந்து வெற்றி தோல்வின்ற அந்த ஆங்கிள் பார்க்க கூடாது. हमें इस दुनिया ने क्या शिक्षा दिया है? இந்த பூமி நமக்கு என்ன கத்து கொடுத்துச்சுன்னா, இந்த உலகம் ये दुनिया में क्या शिक्षा दिया है? இந்த உலகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துச்சுன்னா, हर एक चीज को सक्सेस फेलियर के रूप में देखने के लिए सिखा दिया है. எல்லாத்தையும் வெற்றி தோல்வி என்ற கண்ணோட்டத்திலே பார்க்கிறது கத்து கொடுத்துச்சு. But
एक्चुअली हम हर एक चीज को कैसे देखना चाहिए, உண்மையாகவே ஒவ்வொன்னையும் நம்ம எப்படி பார்க்கணும்னா, कैसे अप्रोच करना है, அதை எப்படி நம்ம செயல்படுத்தணும்னா एक्सपीरियंस, அனுபவமாக நாம் பார்க்க வேண்டும். मुझे इस विषय के द्वारा ये अनुभव मिला, इस विषय के द्वारा ये अनुभव मिला, उसको अनुभव के रूप में देखना है. मुझे ये अनुभव मिला इससे. உங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்விலும் இந்த ஒரு இன்சிடென்ட்ல எனக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு, இந்த நிகழ்வுல எனக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறதான எல்லா சூழ்நிலைகளையும் அனுபவமாக மாத்திரமே நீங்கள் பார்க்க வேண்டும். You are not here for success. நீங்க வெற்றிக்காக இந்த பூமிக்கு வரவில்லை. You are here for experience. நீங்க இந்த பூமியை அனுபவிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அநேக அனுபவங்களை இந்த பூமியில இருந்து எடுத்துட்டு போக வந்திருக்கீங்க. இத முதல்ல மனித இனம் புரியணும் பாருங்க. இத புரியலன்னு நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே என்ன சொல்றேன், ஏது வேணாலும் எடுத்துக்கங்க. நீங்க என்ன ஏதோ உங்க பிசினஸ், உங்க ஃபேமிலி, உங்க பர்சனல் லைஃப், உங்களுடைய சுத்தி இருக்கிற अतனையும் சொல்றேன். मैं आपको कह रहा हूं, आपके चारों तरफ में जो कुछ भी चल रहा है, आपके बिजनेस, आपकी फैमिली, आपकी पर्सनल लाइफ, आपकी हर एक चीज, एवरीथिंग, एवरीवन, हर एक चीज मैं आपको बता रहा हूं. See it as an experience. உங்க வாழ்க்கையில அது குடும்பமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிகழ்வுகளிலும் அனுபவத்தை மட்டும் பாருங்கள், அனுபவமாக பாருங்கள். मुझे इस चीज से ये मिले, ये वाले शिक्षा मिला है. இந்த சூழ்நிலையில இந்த நிகழ்வுல இருந்து எனக்கு இந்த பாடம் நான் கத்துக்கிட்டேன், இந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கிட்டேன்றத பாருங்க. आपको क्या लग रहा है? உங்களுக்கு எப்படி தெரியுது? जीसस क्राइस्ट इस दुनिया में सक्सेस पाने आया क्या? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெற்றி பெறவா வந்தாரு, சக்சஸ் ஆக இருக்கவா வந்தாரு? नो, கிடையாது. आप जीसस की लाइफ को, पूरे जीसस की लाइफ को देखो. நீங்க முழு இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை நீங்க படிச்சு பாப்பீங்கன்னா, इस दुनिया सबसे बड़ा फेलियर बंदा के लिस्ट में ही रखेगा जीसस को. இந்த உலகம் வைக்கணும்னா பெரிய ஃபெயிலியர், தோல்வியோட லிஸ்ட்ல இயேசு கிறிஸ்து வைக்கும். यहाँ आके आकाश और पृथ्वी की बनाए हुआ परमेश्वर करके हम कहते हैं, वो यहाँ पे आके साधारण मनुष्य के सामने, है ना, वो थूक रहे हैं, वो उनकी दाढ़ी नोच रहे हैं, है ना, उसका बाल खींच रहे हैं, उसको कुटकुटा रहे हैं. ये सब होकर आखिरी में क्रूस में उनके हाथ में मार दिया गया है. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை எடுத்து பாருங்க. என்ன அவர் என்ன பெரிய சக்சஸ்ன்ற மாதிரி தெரியுதா நமக்கு? கிடையவே கிடையாது. நீங்க எடுத்து பாருங்க, இந்த உலகத்தோடைய பார்வையில பாத்தீங்கன்னா, ஒரு வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் வார்த்தை மாம்சமானதுன்னு சொல்றோம். ஆனா இங்க சாதாரண மனிதனுடைய கையில அடி வாங்கி, அவங்க அவர் மண்டையில இருக்கிற முடிய பிடிச்சி இழுத்து கொட்டி, தாடிய பிச்சு, மூஞ்சில துப்பி, அவரை அடிச்சு, கடைசியில கொண்டு சிலுவையில அடிச்சு கொன்னே போட்டாங்க. இத பார்த்து யார் எங்கேயாவது இத பார்த்து இவர் ரொம்ப சக்சஸா வாழ்ந்தாருங்க அப்படின்னு எவனாவது சொல்லுவானா? யாராவது சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. No one will say that Jesus Christ की जो कहानी है उसको देख के कोई नहीं बोल सकते ये बड़ा सक्सेसफुल स्टोरी है. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை பார்த்து இந்த முழு மனுக்குலமும் யாருமே சொல்ல மாட்டாங்க இவர் ஒரு சக்சஸ்ஃபுல், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து முடித்தார் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. Because he died as a culprit, like है ना, इस दुनिया में जो दो चोर है बीच में ये है. இந்த பூமியில கள்ளர்கள் மத்தியில ஒரு சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். एक अच्छी जगह में नहीं है वो. அவர் நல்ல ஒரு இடத்துல கூட அவர் சாவல. एक अच्छा मृत्यु नहीं मिला है. அவருக்கு ஒரு நல்ல சாவு கூட வரல. देखने से ऐसा ही लगेगा इस दुनिया की नजर से, इस अर्थ की जो सिस्टम चल रहा ना यहाँ पे, हमारे दिमाग के अंदर ये दुनिया ने एक सिस्टम चलाया हुआ ना. இந்த பூமியில ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, இந்த சிஸ்டம் நம்ம மண்டக்குள்ள ஒரு சிஸ்டம் ஓடிட்டு இருக்குல்ல, उस सिस्टम के अंदर से देखें, இந்த சிஸ்டம் கண்ணோட்டத்துல நீங்க பாப்பீங்கன்னா जीसस क्राइस्ट का लाइफ एक बहुत बड़ा फेलियर है. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை ரொம்ப தோல்வி அடைந்த வாழ்க்கை.
But ஆனால் एक चीज आप ध्यान रखना, நீங்க ஒன்ன புரியணும். यीशु मसीह यहाँ पे इस दुनिया के अंदर जीतने के लिए नहीं आया, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஜெயிப்பதற்காக அவர் வரவில்லை, एक्सपीरियंस करने आया. அனுபவமாக்கிக் கொள்வதற்காக வந்தார். அதனாலதான் ஹீப்ரூஸ்ல எபிரேயர்ல ஒரு வசனம் போட்டிருக்கோம், என்ன தெரியுமா? பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னு போட்டிருக்கோம். எல்லாமே அனுபவம், எல்லாமே பாடம், எல்லாமே எனக்கு இந்த பூமியில கிடைக்கிற ஒரு அனுபவம். இது எனக்கு கிடைச்சிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்? ஜீசஸ்கே இங்க வந்து பட்ட பாடுகளினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஜீசஸ்கே இந்த பூமியில ஒரு பாடம் இருந்திருக்கும்னா உங்களுக்கு எப்படி இல்லைன்னு யோசிக்கிறீங்க? इसीलिए यीशु मसीह यहां जीतने नहीं आया, अनुभव करने आया, उस अनुभव से सीखने आया. इसीलिए हिब्रानियों के किताब में एक वचन आपको पढ़ने के लिए मिलेगा. वो क्या है? वो जो दुख सहा उसके द्वारा उन्होंने नम्रता और दीन रहना सीखा है. பட்ட பாடுகளினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னு இருக்குங்க. அவர் கத்துக்கிட்டாராங்க. இந்த பூமிக்குள்ள கூட வானத்தையும் பூமியையும் படைச்ச கடவுளுக்கு இந்த பூமியில ஒரு பாடம் இருந்துச்சாங்க. இங்க அவருக்கு ஒரு பாடம் ஒண்ணு கத்துக்கிறதுக்கு ஒரு விஷயம் இங்க கிடைச்சிச்சாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போய்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். நீங்க என்ன வேணாலும் ஃபேஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன், நீங்க என்ன சூழ்நிலையில வேணாலும் இருந்து என்னுடைய வார்த்தை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். But I can tell you one thing, everything, எல்லாமே நீங்க ஒன்றை கத்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற உணர்வு உங்களுக்கு இல்லை. ஏதோ ஒன்ன இந்த பிரபஞ்சம் எனக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது, ஒரு பாடம் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் இந்த பூமியில ஒரு லேர்னிங் வச்சிருக்கிறாரு. அந்த லேர்னிங்காக தான் நான் இங்க வந்திருக்கேங்கிறது உங்களுக்கு புரியலன்னு வைங்கள, நீங்க கவலையிலே வாழ்ந்து செத்து போயிருவீங்க. உங்களுக்கு உங்க லைஃப்ல எந்த ட்ராக்ல போய்கிட்டு இருக்குன்னே புரியாது. நீங்க எல்லாத்தையுமே எப்படி எடுத்துக்குவீங்கன்னா நெகட்டிவாவே எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஓ, எனக்கு என்கிட்ட இப்படி நடந்து போச்சு, எனக்கு இப்படி நடந்து போச்சு அப்படின்னு உங்களை நீங்களே குற்றப்படுத்திக்கிட்டு, உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிட்டு, ஐயோ எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், என் லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்விகளுக்கு உள்ள போய் நீங்க உங்களுக்கு இந்த பூமியில உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிற விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய ஒரு விஷயம், ஒரு லேர்னிங் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுன்னா அந்த லேர்னிங்கை மிஸ் பண்ணிடுவீங்க. எல்லாத்தையும் வெற்றி தோல்வியா பார்க்க கூடாது, எல்லாத்தையும் அனுபவமா பார்த்தீங்கன்னா இயேசு மாதிரி நீங்களும் இந்த விஷயத்துல இருந்து கற்றுக்கொண்டேன், பட்ட பாடுகளினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஒரு விஷயத்த கத்துக்குவீங்க, இல்லைன்னா கத்துக்கவே மாட்டீங்க. லைஃப்ல எல்லாத்தையுமே ஜெயிக்கிறதாவே பாத்தீங்கன்னா கத்துக்க மாட்டீங்க. Life is full of experience. I am here to experience everything. இந்த பூமியிலே நான் அனுபவிப்பதற்காக, அனுபவங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். मैं क्यों अंडमान से राजस्थान से पंजाब से हिमाचल, मैं अपने लाइफ को सेटल करना होता तो मैं कहाँ पे सेटल कर देता है? நான் ஏன் அந்தமான்ல இருந்து ராஜஸ்தான்ல இருந்து பஞ்சாப்ல இருந்து இமாச்சல் நான் என் லைஃப செட்டில் பண்ணணும், நான் அந்தமான்லே பண்ணிருப்பேன். At the age of 24-25 में मेरे पास सब कुछ आ गया था, सब कुछ. என் வாழ்க்கையில जिंदगी की जो चाहिए वो मिल गया. 24-25ல எல்லாமே எனக்கு வந்துச்சு. But what make me to
रन। ये सब मेरे जिंदगी में क्या एक्सपीरियंस, आई एम हियर टू एक्सपीरियंस एवरीथिंग। நான் ஏன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் என்றால் அனுபவிப்பதற்காக வந்திருக்கிறேன், அனுபவங்களை பார்ப்பதற்காக, சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன். मेरे लिए सक्सेस नहीं है, फेलियर भी नहीं है, सब मनुष्य ने अपने दिमाग के द्वारा बनाया हुआ चीजें हैं, सक्सेस और फेलियर। என்னை பொறுத்தவரையில் வெற்றி தோல்வி என்பதே இல்லை. இந்த வெற்றி தோல்வி என்பது மனிதன் உருவாக்கியது. It came, उसको पैदा किया, इंसान के दिमाग ने उसको पैदा किया है। மனுஷனுடைய மூளைதான் வெற்றி தோல்வின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கிச்சு. It's not from the divine plan. அது தெய்வீக திட்டம் அல்ல. हर एक चीज में सक्सेस होना है, எல்லாத்திலயும் ஜெயிக்கணும். जो बंदा हर एक चीज में जीतने की ये रखता ना, वो जिंदगी में डर डर के जिएगा। எந்த மனுஷன் எல்லா விஷயத்திலயும் ஜெயிக்கணும்ன்ற ஒரு அந்த கான்செப்ட் வச்சிருக்கிறானோ அந்த மனுஷன் எல்லாத்தையுமே பயந்து 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 தான் ஜெயிப்பான். क्योंकि उसके अंदर पहले से ही जीत ही पाना है, वो एक्सपीरियंस के पीछे नहीं जा रहा है, वो जीत के पीछे जा रहा है। காரணம் அந்த மனிதன் அனுபவத்துக்கு நேரா போல அவன் எப்போதுமே வெற்றிக்கு பின்னாடிதான் அவன் கண்ணோட்டம் எப்போதுமே இருக்குது. उसके पास जीत आ भी गया ना, वो उसको एंजॉय नहीं कर सकते। அவன் கிட்ட வெற்றி வந்தாலுமே அவன் அதை அனுபவிக்க முடியாது. See, हर एक लाइफ की पाथ, हर एक रास्ता, it's a experience and you are going to get something from this. எல்லா மனிதருடைய வாழ்க்கை பாதையிலும் ஏதோ ஒரு அனுபவத்தை உங்களுக்கு பாடமாக கற்றுக் கொடுக்கிறது. Don't miss your lesson in this earth. நீங்க இந்த பூமி உங்களுக்கு தருகிற பாடத்தை மிஸ் பண்ணிராதீங்க. I'm telling you, my dear brothers and sisters, please don't miss your lesson in this earth, because Jesus के लिए ही एक lesson रखा हुआ था भैया इधर. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பூமி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அளிக்கிற பாடத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். காரணம், இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியிலே வந்த பொழுது அவர் ஒரு பாடத்தை அவர் கற்றுக்கொண்டார். நீங்க கத்துக்க வரணுங்கிற இல்லன்னு வைங்களேன், நீங்க தோத்துருவீங்க. தோக்குறது என்ன? நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இழந்தாதான் தோக்குறதுக்கு அர்த்தம். நீங்க தோக்குறீங்க பாருங்க, அது தோல்வியே கிடையாது. நான் என்ன கத்துக்கணும்னு என்னை சுத்தி இதெல்லாம் நடக்குது அப்படிங்கறது புரிஞ்சுக்காம போறீங்க பாத்தீங்களா, அங்கதான் தோக்குறீங்க. असली में फेलियर नहीं है। जब आप आपके लाइफ की हर एक बात के लेसन को सीखने की जगह वो छोड़ के हो मैं हार गया करके एक नेगेटिव फीलिंग में जा रहे हैं, असली तो फेलियर तो वही है। जब मैंने ये वचन पढ़ा है ना, நான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது मसीह को यहाँ पे सीखने के लिए एक लेसन रखा हुआ था। நான் இங்க இயேசு கிறிஸ்துவுக்கு இங்கே கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் இருந்துச்சு. वो जब मैंने पढ़ा है, நான் அதை படிச்ச உடனே मेरा खोपड़ी घूम गया, நான் என் மூளையை சுத்திடுச்சு. ये कैसे हो सकता है? இது எப்படி நடக்கும்? वो तो शब्द वचन देहधारी होकर इस दुनिया में, வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியில வந்தவர், इनके लिए कोई लेसन था क्या? அவருக்கே ஒரு பாடம் இருந்துச்சா? So don't, ये जो पृथ्वी की लाइफ है ना, इसको आसानी से मत लेना। இந்த பூமியின் வாழ்க்கையை நீங்க சாதாரணமா எடுத்துறாதீங்க. आज बहुत सारे प्रीचर्स है ना, इन चीजों को सिखाते भी नहीं है और बोलते भी, और स्पेशली ग्रेस प्रीचर्स तो उन्होंने तो हवा में उड़े हुए हैं। இங்க பிரசங்கியார்கள் இத கற்றுக் கொடுக்கறதே இல்ல. விசேஷமா இந்த கிருபையை பேசுறவங்க அவங்க அப்படியே காத்துல பறக்குறாங்க. उनको लगता है कि यहाँ पे लाइफ इज जस्ट, है ना, एंजॉयमेंट के लिए. அவங்கள பொறுத்தவரை இந்த பூமி, இந்த உலகத்துல இருக்கிற வாழ்க்கை ரொம்ப அப்படியே சந்தோஷமா அப்படியே பயங்கரமா என்ஜாய் பண்ற லைஃபா நினைச்சுக்கிறாங்க. We all have a lesson. நமக்கு எல்லாருக்கும் பாடம் இருக்கிறது இந்த பூமியில. We need to learn. அத கத்துக்கணும், தேவை இருக்கிறது, நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Whatever that you are facing right now, நீங்க இப்பொழுது எதையெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, शायद वो फाइनेंस में हो सकता है, அது பொருளாதாரத்துல இருக்கலாம்,
पति पत्नी की रिलेशनशिप கணவன் மனைவிக்கு இடையே உள்ளதான உறவுகளில் இருக்கலாம். वो आपका पर्सनल लाइफ में உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம். मे बी इन योर बिजनेस, உங்களுடைய தொழில இருக்கலாம். in every way, நீங்க எந்த சூழலில் இருந்தாலும் you're going through a lesson. If you close your eyes like this, உங்களுடைய கண்ணை எப்படி நீங்க மறைச்சுக்க கூடாது. மறைச்சிட்டு உங்களுக்கு வரக்கூடிய பாடங்களை எல்லாம் நீங்க எப்படியே கண்ணை வச்சு மூடிக்கிட்டு எந்த பாடத்தையும் நான் கத்துக்க மாட்டேன், நான் தோத்து போயிட்டேன், நான் தோத்து போயிட்டேன், நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டே உட்கார்ந்தீங்கன்னா நீங்க இன்னும் தோக்கல. இப்படி கண்ணை மூடி உட்காந்துருக்கீங்க பாருங்க, தோத்துட்டேங்கிற உணர்வுல, அதுதான் தோக்க வச்சிட்டு இருக்கோங்கள. நான் வாழ வந்தவன், मैं यहाँ जीने आया हूं, जीतने नहीं आया, यहाँ सीखने आया हूं मैं. मेरे जिंदगी की हर एक चीज मुझे शिक्षा देता है. நான் வெற்றி கொள்ள இந்த பூமிக்கு வரவில்லை, நான் வாழ்வதற்காகவும் அனுபவிப்பதற்காகவும் இந்த பூமி எனக்கு கற்றுத்தருகிற பாடத்தை கற்றுக்கொள்ளவும் இந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். एक और चीज बोल के मैं समाप्त करता हूं. நான் இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். जब कभी भी आपकी जिंदगी में आप जो सोचते हैं वो पूरा नहीं होता ना, எப்பெல்லாம் நீங்க நினைக்கிற விஷயம் நடக்காம போகுதுல, इमीडिएटली आप जाग जाना जरूरी है. அப்போ உடனே நீங்க முழிச்சுக்கணும். मेरे लिए कोई लेसन रखा हुआ है, ஏதோ எனக்கு ஒரு பாடம் அங்க இருக்கு. इस मैटर में मेरे लिए कुछ लेसन. இந்த நிகழ்வுல, இந்த இன்சிடென்ட்ல எனக்கு ஏதோ ஒரு லெசன் இருக்குன்னு நீங்க பார்க்கணும். उसको ये मत सोचना हाँ मैं हार गया, நான் வந்து தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. and the things are not happening according to your desire, நீங்க ஆசைப்படுற மாதிரி எந்த ஒரு காரியம் நடக்கவில்லையோ, immediately you should open your eye நீங்க உங்க கண்ணை முழிச்சுக்கணும். and you must open your heart to take lesson. உங்களுடைய இருதயத்தை திறந்து உங்களுக்கு அளிக்கப்படுகிற பாடத்தை கற்றுக்கொள்ள உங்கள் இருதயத்தை திறந்து விட வேண்டும். Everything is experience. எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலே அனுபவம் தான். Everything. எல்லாம். आप जिस घर में रह रहे हैं, எந்த வீட்டுல இருக்கிறீங்களோ that's experience. அது உங்களுக்கு அனுபவம். You're experiencing something there. நீங்க அந்த வீட்டுல ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறீங்க, அனுபவத்தை நீங்க அனுபவிக்கிறீர்கள். If you are living in a luxurious house, நீங்க ரொம்ப பெரிய பணக்கார லக்ஸரி வீட்டுல இருந்தீங்கன்னா that's experience. அதுவும் ஒரு அனுபவம் தான். आप एक झोपड़ी में रह रहे हैं, நீங்க வந்து ரொம்ப குட்டி வீட்டுல இருக்கீங்க, சின்ன வீட்டுல இருக்கீங்க, that's also experience. அதுவும் உங்களுக்கு ஒரு அனுபவம் தான். आप जो खा रहे हैं, நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்க, टेस्ट कर रहे हैं, நீங்க ருசிக்கிறீங்க, that's experience. அதுவும் ஒரு அனுபவம் தான். आप कुछ देख रहे हैं, நீங்க ஒன்றை பார்க்கிறீர்கள். अभी मैं मनाली गया, ब्यूटीफुल सीनरीज देखा. நான் இந்த நாட்கள்ல மணாலி போயிருந்தேன், அங்க நிறைய பியூட்டிஃபுல் சீனரிஸ், இயற்கையை நான் ரசித்தேன். Experience. அது எனக்கு ஒரு அனுபவம். Everything is experience. இந்த பூமியிலே எல்லாம் உங்களுக்கு அனுபவம் தான். सुबह से लेकर रात तक हम जो कुछ भी कर रहे हैं, हम जो कुछ भी खा रहे हैं, जो कुछ भी पहन रहे हैं, even this is also experience. You are thinking it's a dress, it's experience. मैं कुछ अनुभव कर रहा हूँ, ब्लैक शर्ट में मैं कैसे लग रहा हूँ. मैं पहले येलो कलर डाला था, फिर मैंने सोचा ना येलो कलर वीडियो में अच्छा नहीं आएगा, ब्लैक थोड़ा उठा के देगा, सो बैकग्राउंड भी मैंने उस हिसाब से लगाया. एवरीथिंग इज एक्सपीरियंस. मैं अनुभव कर रहा हूँ एक चीज को अंदर से. நீங்க காலையில இருந்து நைட் வரை நீங்க சாப்பிடுற சாப்பாடு, நீங்க போற சூழ்நிலை எல்லாமே அனுபவமாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இப்ப கூட நான் வந்து கருப்பு சட்டை போட்டேன், முன்னாடி மஞ்சள் சட்டை போட்டேன். மஞ்சள் சட்டை போட்ட உடனே அது போட்டோவுக்கு நல்லா இருக்காது, எடுப்பா இருக்காதுன்னு சொல்லி கருப்பு சட்டை போட்டேன். இது என்னுடைய அனுபவம். எல்லாமே அனுபவம், எல்லாமே அனுபவிக்கிறீங்க. ஒண்ணு அவ்வளவுதான். இந்த உலகமே என்னது, அனுபவிக்கிறீங்க. இத என்ன நினைச்சிட்டு நீங்க சாப்பிடுற சாப்பாடு எதுக்கு நாக்குன்னு ஒண்ணு கொடுத்தாரு, வயிற்றுக்கு நேரம் பலன் தான் வரணும்னா நாக்கே இல்லாம அதுல ருசியே இல்லாம சீதா நேரம் வாயில போட்டு சப்ப சப்ப சப்பன்னு மென்னு முழுங்க வேண்டியதானே. அல்டிமேட்டா சாப்பாடு எதுக்கு? சாப்பாடு எதுக்கு? பலத்துக்கு தானே. அப்ப எதுக்கு ருசி? எதுக்கு நாக்குல ருசின்னு ஒண்ணு வைக்கிறாரு? அது போய் அங்க பட்ட உடனே ஒரு ருசி வருது பாருங்க,
சூப்பரா இருக்கே அப்படி எல்லாமே ஆண்டவர் வந்து அனுபவிக்க தான் அனுப்பியிருக்காரு. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு, இதை அனுபவி. சோ உங்களை சுத்தி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. நீங்க எல்லாத்தையுமே அனுபவமா எடுத்துக்கிறதுக்கு பதிலா வெற்றி தோல்வியா எடுத்து 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 லைஃபையே பயத்துல கொண்டு போய் தள்ளி இன்னைக்கு எல்லாத்தையுமே வந்து நம்மளை சுத்தி நம்ம ரொம்ப கெடுத்துட்டோம். मेरे लाइफ की यही है. मेरे पास अगर आप पूछें, है ना, आप कितना कमाया, मैं बोलूंगा मैं इतना बड़ा प्रॉपर्टी या कुछ नहीं है मेरे पास, बट आई एम हैविंग crores and crores of experience, stories. कि ask me, I'll tell. कैसा प्रभु चला सकता है एक बंदे को. நீங்க என்னட்ட கேப்பீங்கன்னா நீங்க உங்கள்ட்ட எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு என்கிட்ட இல்ல. ஆனா என்கிட்ட கோடிக்கணக்கான அனுபவங்கள் இருக்கு. ஒரு மனிதனை தேவன் எப்படியாக நடத்துவார் என்கிற அநேக அனுபவங்களை நான் சுமந்துகிட்டு இருக்கேன். इतने दिन, इतने लाइफ में, इतने जगह में कितने अनुभव पाया मैं. இத்தனை இடத்துல இத்தனை சூழ்நிலையிலே அநேக அனுபவங்களை நான் பெற்றிருக்கிறேன். Go for experience, live for experience. அனுபவத்தை அனுபவமாக்கி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை. அனுபவத்துக்காக வாழுங்க, ஜெயிக்க வாழாதீங்க. எல்லா வாழ்க்கை எல்லாத்துலயும் கண்ணை திறந்து உட்காந்து அனுபவிங்க. ஓகே, God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.